வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை புழல் சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர்? என்ன காரணத்திற்காக அவரை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள்? புழல் சிறையில் அடைப்பதற்கு அடைக்கும் அளவிற்கு என்ன தப்பு செய்துவிட்டார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மக்களே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நமது அரசியல் நியூஸ் சேனலில். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் வேளையில் தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பல கட்சி அமைச்சர்களும் அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே திமுகவுடைய ஒரு முக்கியமான வேட்பாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையினரால். யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேறு யாரும் இல்லைங்க, ராசா அமைச்சராக இருக்கும் அவர்கள்தான் தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறை அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைப்பதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் ராசா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே அவரை அமலாக்கத்துறை என்ன காரணத்திற்காக கைது செய்திருக்காங்க அப்படின்னா, பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் தனது வாக்கு சேகரிப்பு வாகனத்தில் வைத்திருந்த குற்றத்திற்காக அவரை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் கட்சி பணமா இல்லை இவருடைய சொந்த பணமா, இவ்வளவு கோடி பணங்கள் எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா இல்லை வேறு காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டதா அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இதை மேற்கொண்டிருக்காங்க, அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. அமலாக்கத்துறையின் அதிரடி வேட்டை ஆரம்பமாகிவிட்டது மக்களை. திமுகவின் முக்கியமான வேட்பாளர் ராசா அவர்கள் அதிரடியாக சிக்கிவிட்டார் சர்ச்சையில். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.